ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு உத்திரகோச மங்கை மங்களேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இக்கோவில் 3000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது எனவும் உலகின் முதலில் தோன்றிய சிவன் கோயில் என்றவும் போற்றப்படுதுங்க. இக்கோவிலை கட்டியவர் பார்த்திங்கன்னா பாண்டிய மன்னருங்க. இக்கோவில் பார்த்திங்கன்னா காலை 6 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரையும் மற்றும் மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரையும் தாங்க நடை திறந்திருக்கும். மற்ற நேரத்தில் நடை திறந்திருக்காதுங்க. உத்திரகோச மங்கை என்பதன் பெயருக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உத்திரம் என்றால் உபதேசம், கோசம் என்றால் ரகசியம், மங்கை என்றால் பார்வதி. உத்திரகோச மங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. சிவபெருமான் பார்வதிக்கு ரகசியங்களை கூறிய இடம், அதனால் இது பெயர் உத்திரகோச மங்கை என்று சொல்கிறாங்க. இக்கோவில் மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகத்தில் 38 இடங்களை குறிப்பிடப்பட்டுள்ளதுங்க. அதில் ஒரு பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தென்னாட்டுடைய சிவனையே போற்றி என்னா அட்டவர்க்கும் இறைவா போற்றி. இப்பாடலுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, தென்னாட்டை உடைய சிவன் வாழ்க, அனைத்து நாட்டு மக்களும் கடவுளானவனே வாழ்க என்று அர்த்தங்க. அதனால தாங்க மாணிக்க வாசகருக்கு பார்த்தீங்கன்னா இக்கோவிலில் ஒரு தனி ஸ்தலம் அமைந்திருக்குதுங்க. வேறு எங்கேயும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. உத்திரகோசம் மங்கை தாங்க சிவபெருமானின் சொந்த ஊராக கருதப்படுதுங்க. உலகின் முதலில் தோன்றிய நடராஜரும் இங்கே தாங்க இருக்கிறாரு. இங்குள்ள நடராஜர் பார்த்தீங்கன்னா மரகத நடராஜருங்க. அதாவது 5.5 அடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமாக நமக்கு காட்சி தராருங்க. அதாவது மரகத நடராஜர் பார்த்திங்கன்னா ஆண்டு முழுவதும் சந்தன காப்பிலும் ஆருத்ரா நாளில் மட்டும் அந்த சந்தன காப்பை கலைத்து நமக்கு மரகத வடிவில் பச்சை நிறத்தில் காட்சி தருகிறாருங்க. இந்த நிலையில் இவரை காண்பதற்கு லட்சக்கணக்கில் பக்தர்கள் வருகின்றார்கள்ங்க. இவரை இந்த வடிவில் நாம் தரிசிப்பதால் கோடி புண்ணியம் நமக்கு கிடைக்குதுங்க. நீங்களும் இந்த ஆருத்ரா நாளில் போயிட்டு மரகத நடராஜரை பாருங்கள் காய்ஸ். மற்றபடி பார்த்திங்கன்னா மற்ற எல்லா நாளுமே வருடம் முழுவதும் பார்த்திங்கன்னா சந்தன காப்பில் மட்டும்தாங்க இவர் நமக்கு காட்சி தருவார். எந்த சிவன் கோயிலில் பார்த்தாலுமே தாழம்பூவை சிவனுக்கு படைக்க மாட்டாங்க. ஆனால் இக்கோவிலில் மட்டும் தாழம்பூவை சிவனுக்கு படைக்கிறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருமாலும் பிரம்மரும் சண்டை போட்டிருக்கும்போது சிவபெருமான் ஜோதி வடிவில் காட்சி தந்து அடியையும் முடியையும் யார் கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்க பெரியவங்கன்னு என்று சொல்லுவார் இல்லைங்க. அப்போ பார்த்திங்கன்னா பிரம்மர் முடியை தேடி மேலே போவாருங்க. அப்போ தாழம்பூக்கிட்ட என்ன சொல்லுவார், நான் முடியை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு சிவபெருமான்கிட்ட சொல்லுன்னு சொல்லுவாருங்க. அதே மாதிரி தாழம்பூ என்ன பண்ணோம், இவர் முடியை கண்டுபிடிச்சிட்டாருன்னு அப்படின்னு பொய்யா சொல்லிவிடுங்க. இதை சிவபெருமான் கண்டுபிடிச்சிட்டு தாழம்பூக்கிட்டுக்கு ஒரு சாபம் விட்டுருவாருங்க. இனிமேல் என் பூஜையில் நீ எப்பவுமே கலந்துக்க மாட்டே அப்படின்னு சாபம் விட்டுருவாருங்க. உடனே அந்த தாழம்பூ சாப விமோசனம் கேட்குங்க. அப்போ தாங்க இந்த கோவிலில் மட்டும் அந்த தாழம்புக்கு சாப விமோசனம் கொடுத்த ஸ்தலமாக இது கருதப்படுதுங்க. அதனால தான் இக்கோவிலில் மட்டும் சிவனுக்கு தாழம்பூ வச்சு படைக்கிறாங்க. இக்கோவிலில் பார்த்திங்கன்னா மங்களநாத சுவாமி, மங்களேஸ்வரி அம்மன், நடராஜர், சுயம்புலிங்கம், பைரவர், தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர், பாலபைரவர், ஆறுமுகன், விநாயகர் என துணை கோவில்களும் இக்கோவிலில் இருக்குதுங்க. கோவில் உள்ளே பார்த்திங்கன்னா அக்னி தீர்த்தம் இருக்குங்க. கோவிலுக்கு வெளியே பார்த்திங்கன்னா பிரம்ம தீர்த்தமும் இருக்குங்க. இக்கோவிலில் 5 கோபுரங்களில் உள்ளதுங்க. உட்புறம் நுழையும் போது அழகிய வேலைப்பாடுகளுடன் காணப்படும் யாழிகளின் 2 யாழிகளின் வாயில் கல்களான பந்து கொண்டுள்ளதுங்க. கையில் உள்ளே விட்டு அந்த பந்துகளை நகர்த்த முடியுங்க. நாங்கள் போகும்போது நகர்த்தி பார்த்தோங்க, அது நகர்ந்ததுங்க. ராவணனின் மனைவியான மண்டோதரி இங்குள்ள தலத்தில் சிவபெருமானுக்கு தவம் செஞ்சாருங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு சிவபக்தன் தான் கணவனாக வேண்டும் என்று தவம் செஞ்சாங்க. உடனே சிவபெருமான் அருள் அளித்தாருங்க. ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் குழந்தை இல்லாததால் இத்தலத்தில் வேண்டியதால் மண்டோதரிக்கு குழந்தை பிறந்ததுன்னு சொல்கிறாங்க. இங்குள்ள கல்வெட்டுகளில் பார்த்தோன்னா ராவணனின் மனைவியான மண்டோதரி பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளதுங்க. அதனால் இக்கோவில் பார்த்திங்கன்னா ராமாயணம் காலத்திற்கு முந்தையது என கருதப்படுதுங்க. இக்கோவிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரமும், திருமணம் நடைபெறாதவர்களுக்கு திருமண வரமும் இக்கோவிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்குதுன்னு இங்கே உள்ள பக்தர்கள்லாம் நம்புகிறாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு இங்கே நடந்திருக்காங்க. இக்கோவிலின் ஸ்தல விருட்சமான இலந்தை மரம் 3000 ஆண்டுகளுக்கு மேலும் பழமையானதாக இருக்குதுங்க. இன்னுமே இந்த இலந்தை மரம் அங்கே பாருங்கள், இந்த இலந்தை மரம் இன்னுமே அங்கே இருக்குங்க. நாங்கள் போகும்போது மிக பிரமிச்சு பார்த்தோங்க. அதாவது 3000 ஆண்டுகளாகவும் மரம் வாழ்ந்துன்னு இருக்குதுங்க. மேலும் இந்த மாதிரி ஆன்மீக ஸ்தலங்களை பற்றி அறிந்து கொள்ள, மேலும் பக்தி வீடியோக்களை காண டிஎன் பக்தி விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். மறக்காமல் பெல் பட்டன் தட்டுங்க காய்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு ஷோ ஆகும் காய்ஸ். தேங்க்யூ காய்ஸ்.